சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னென்ன ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்னென்ன வாக்கு தத்துவம் சொல்லி இருக்கிறாரோ அதை பூரா நினைப்பூட்டி அவர் வரப்போகிற காரியங்களை பூரா நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 6வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இவ்வளவு தேவமன சமீபமாய் பெற்றிருக்க வேற எந்த ஜாதி ஞானமும் விவேகம் உள்ள ஜாதி அப்படிங்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதுங்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஆட்களவே நீங்க பாக்கியவான்கள்ங்கிறாரு. அதை காட்டிலும் புதிய உடன்படிக்கையில வந்திருக்கிற நம்ம அதை விட ரொம்ப பாக்கியவான்கள் என்று எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்திலே தோன்றுகிறதும் இல்லை. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவங்க இருதயத்திலையும் தோன்றவில்லை. ஏன்னா இன்னைக்கு ஜென்ம சுபாவத்துக்குரியவங்கள் இதெல்லாம் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, நான் இங்கே போகிறதா வேண்டாமா, செய்கிறதா செய்ய வேண்டாமா, இது எனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலையும் ஒரு குழப்பத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன செய்கிறாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். சிருஷ்டிப்பிலே அங்கே ஆவியானவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை குமாரனாகிய இயேசு அவருக்கென்று அவராலே எல்லாமே உண்டாக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர். பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். குமாரனாகிய இயேசு விழுந்து போன அந்த ஆதாமுடைய சந்ததியை மீட்டு அவர் ரட்சிப்புக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்டு இப்பொழுது பரலோகத்தில் தந்தையின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தையும் நம்ம மீட்கப்பட்டிருக்கிற அந்த நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர் நினைப்பூட்டுகிறவராக தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்தவராக அவர் பரிசுத்த ஆவியானவர்